நடிகை கஸ்தூரி அவதூறாக பேசினாங்கன்றதுக்காக எக்மோர் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க மேலே வழக்கு பதிவுப்பட்டு நேற்று வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக வந்து அவங்களோட அட்வொகேட் நாங்கள் வந்து உள்ளே போய் அவங்கள பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று 4:30க்கு அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணாங்க. பட் ஆனால் இந்த இது செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 செக்ஷன் போட்டிருக்காங்க பிஎன்எஸ் ஆக்டில். இவங்க அவதூறாக பேசினாங்க அப்படின்னு ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு கம்யூனிட்டிக்கும் வந்து கிளாஷ் கிரியேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்ட்டு. இந்த அஃபென்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து நேற்றே வந்து ரிமாண்ட் பண்ணும்போது பெயிலில் வந்து நாங்கள் ஸ்பாட் பெயில் கொடுக்க சொல்லி அர்னேஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்குது. அதாவது இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 வருஷம் தண்டனை கூட அதுக்குள்ளே 7 வருஷம் பிலோ 7 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் இருக்க எல்லா கேசஸுமே வந்து நீங்கள் ஓன் பாண்ட்லேயே விடலாம். இது அரெஸ்ட் வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஏன்னா இவங்க வந்து பீங் லேடி, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ண எந்த இதுவும் இல்லை, முகாந்திரமும் இல்லை. பட் அதெல்லாம் நம்ம குறிக்கோள் காட்டி இன்றைக்கி காலையில் 10:30 மணிக்கு எழும்பூர் நீதிமன்றத்தில் அவங்களுக்கு வந்து பிணை தாக்கல் பண்ணியிருக்கோம். இது வந்து நாளன்னைக்கு விசாரணைக்கு வருது. மேலும் இவங்க மேலே மதுரையில் பதியப்பட்ட அவதூறு வழக்கும், இங்கே பதியப்பட்ட எக்மோரில் பதியப்பட்ட அவதூறு வழக்கும் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வந்து குவாஷ் அண்ட் ஸ்டே பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க சார். இப்போ அவங்க வீட்டுக்கு அங்கே வந்து சம்மன் அனுப்புறாங்க சொல்றாங்க. வழக்கு பதிவுப்பட்டது எல்லாமே தமிழ்நாட்டில் எங்கே சம்மன் அனுப்புறாங்க சார்? ஆக்சுவலாக வந்து எக்மோர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கிரைம் நம்பர் 480/2024 இதுதான் சார் கிரைம் நம்பர். இந்த வழக்கில் வந்து சம்மன் அனுப்புகிறாங்க. இவங்களோட போயஸ் கார்டன் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க சென்னைக்கு. அப்போ அவங்க வந்து ஷூட்டிங்கில் இருக்காங்க அங்கே ஹைதராபாத்தில். பட் ஆனால் வெளியே எல்லாருமே வந்து இவங்க ஆப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க, தலைமறைவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது வந்து இப்போ எஃப்ஐஆர் போட்டது 5/11. இது வந்து சம்மனை கொடுத்து என்கொயரி கொடுத்து 41A நோட்டீஸ் கொடுத்தாலே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. இவங்களுக்கு அந்த நோட்டீஸ் கையில் வரல. போலீஸ் வந்து இவங்க நோட்டீஸை ரிசீவ் பண்ணிவிட்டு இவங்க வராமல் இருக்காங்கன்றதுக்காக இவங்களை இன்வெஸ்டிகேஷனாக கூப்பிட்டு போயிருக்காங்க ஹைதராபாத்தில் வச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரெசிடென்ஸை தான் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாரும் தலைமறைவாக இருக்கவங்க வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்களே சார். அவங்க ஆல்மோஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அங்கே ஹைதராபாத் வீட்டில் தான் இருப்பாங்களாம். ஏன்னா அங்கே தான் ஷூட்டிங். அவங்களுக்கு இப்போ ஒரு தெலுங்கு படம் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக ஷூட்டிங்கில் இருக்கும்போது வீட்டில் ரெசிடென்ஸில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிறையில் வந்து நேற்று குவாரண்டைன் பிளாக்ல வந்து அவங்கள வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க சார். அது ரூம் நம்பர் 10 ஒரு 50% அப்ராக்சிமேட்டாக இருப்பாங்க, அவங்களோட இருக்காங்க. மேற்கொண்டு லைப்ரரி இன்றைக்கி மதியம் போயிருக்காங்க. லைப்ரரியில் வந்து புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? இல்லை, இப்போ என்னென்னா வந்து இந்த பொய் வழக்கு எல்லாத்தையும் ரத்து பண்ணணும். மேலும் வந்து பிணை வந்து நம்ம சீக்கிரமாக வாங்கிடலாம் அப்படின்னு அவங்களும் ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. ஒரு 4 அன்னைக்கு பெயில் வருது, அன்றைக்கி பெயில் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம் சார். இல்லை அவங்க சன்னை மட்டும் வந்து ஃபோனில் பேசுறதுக்காக சொல்லியிருக்காங்க. அவங்க ஜெயிலர்ஸ் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பண்ணிட்டாங்க. ஆமாம் சார், நேற்று நைட்டு மட்டும் சாப்பிடல, இன்றைக்கி உணவுலாம் எடுத்துக்கிட்டாங்களா? காலைல பொங்கல் சாப்பிட்டாங்க.